بسم الله الرحمن الرحيم والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير صدق الله المولانا العلي العظيم. நேற்று நாம ஜுமால சொன்ன வசனம், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், ஒட்டகம் அப்படிங்கக்கூடிய அந்த பிராணியை உங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதனுடைய படைப்பே ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்லலாம். நம்மளுடைய இரத்த நாளங்கள் உள்ள ஓடக்கூடிய இரத்தத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அதில் உண்டானது சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒட்டகத்தினுடைய பிளட்டில் தண்ணீரை கூட தனியாக பிரித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தனியான சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்படும். குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இது மாதிரி ஒட்டகத்தை பற்றி நிறைய சொல்லுவான். சரி, இது ஒட்டகம் அப்படிங்கிறது அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் முதல்ல பதிவு செய்கிறான். அடுத்த ரெண்டாவது சொல்லும் போது லக்கும் ஃபீஹா கைர், அந்த ஒட்டகங்களில் உங்களுக்கு நிறைய நலவான விஷயங்கள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது உலக ரீதியான நலவான விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும், மார்க்கம் சம்பந்தமான நலவான விஷயங்கள் எவ்வளவோ அதில் இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். மற்ற மிருகங்கள்லாம் தன்னுடைய தாயோடு கூட ஏஜ் அட்டன் பண்ணிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? தாயோடு கூட சேருமா. ஆனால் ஒட்டகம் அப்படி கிடையாது, தன்னுடைய தாயோடு சேராது அப்படிங்கிறத சொல்கிறார். இது மார்க்கத்திற்கு ஒப்பாக ஆகக்கூடிய உண்டான ஒரு விஷயத்தை போன்று இது. உலகத்தினுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. அதனுடைய கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் அப்படின்னு சொன்னால் அது பாம்பு விஷயத்தை முறிப்பதற்குண்டான மருந்தாக இன்றைய காலத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அதனுடைய உலக நன்மைகளில் நமக்கு சொல்லி தரப்படுது. பொருளாதார நன்மை இந்த குர்பானுடைய காலங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அதன் மூலம் ஈட்டப்படக்கூடிய விவசாயிகளுக்கு உண்டான நன்மைகள் ரொம்ப ரொம்ப ஏராளம். அந்த விஷயங்களை இன்னும் நம்மளுடைய இந்திய அரசு புரிந்து கொள்ளலை. அதனால தான் டெல்லி போன்ற இடங்கள்லாம் அறுக்கிறதுக்கு தடை பண்ணி வச்சுருக்கான். கூடிய சீக்கிரம் புரியும். எல்லா இடத்துலையும் ஒன்று போல் அறுக்காமல் விட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பொருளாதார ரீதியாக அதனுடைய நன்மைகளை உணர்ந்தால் இந்த அரசு புரிந்து கொள்ளும். இறைவன் அதற்கு உண்டான தௌஃபீகை செய்வார். அடுத்து ஏழைகளுக்கு உண்டான உதவியும் அதில் உண்டு, நலவுகள் உண்டு. போர் போன்ற காலங்களில் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னா இருக்கிறதுல பெரிய ஒட்டகமாக பார்த்து என்ன செய்வாங்களா, அறுப்பாங்களாம். அதில் உள்ள தண்ணீர் அவ்வளவு சேமிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தரப்படுது. உணவுக்காக வேண்டியும் அது மற்ற இறைச்சிகள் பயன்படும் அப்படிங்கிறதுனால போரினுடைய காலங்களிலும் அதில் கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் இப்படி இருந்தாலும் எதிரிகளோடு போரிடுவதற்கு ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்குண்டான பாலைவன கப்பலாக பயன்படுவதும் அதுதான் அப்படிங்கிறதும் இதனுடைய நன்மைகளை பற்றி நாம் இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் எவ்வளவோ சொல்லலாம். அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டான். லக்கும் ஃபீஹா கைர், அதில் நிறைய நலவுகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டான். கைர், அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளையும் அடைந்து கொண்ட பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்யணும். அடுத்து ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா சவாஃப், இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் இதில் சொல்லி தர்றான். இதை மட்டும் நாம் பார்த்துட்டு இந்த வசனத்தை இதோடு நிறைவுபடுத்திக்கிடலாம். மீதியை நாளைக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு ஆயத்து முடியலை. ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா சவாஃப், சவாப் என்ற முறையில் அவைகளின் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அருங்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் அதை அறுக்கிற முறையை சொல்லித்தர்றான். சவாப் அப்படின்னு சொன்னால் சாது, வாவு, அலிஃபு, ஃபே, இந்த சவாஃப் அப்படிங்கக்கூடிய இந்த முறைங்கிறது ஒட்டகத்தினுடைய முன்னங்காலில் இடது காலை கட்டிடுவாங்க. ஒத்த காலை மட்டும் தூக்கி கட்டிடுவாங்க, 3 காலில் மட்டும் ஒட்டகம் நிற்கும். புரியுதுங்களா? இந்த நிலையில் வைத்து ஒட்டகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நீங்கள் என்ன செய்யுங்க, ரபஹ் செய்யுங்க.
ஃபதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹா, அதன் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கன்னா அறுக்கும் போது என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, ஆனா சவாப் என்ற முறையில் அதனை நிப்பாட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சவாப் அப்படிங்கிற இந்த மாதிரி முன்னங்கால்களில் இடது காலை ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சு கட்டிடுவாங்க, முட்டுக்கால் வரைக்கும் தூக்கி வச்சு இப்படி நம்ம கட்டிக்கிற மாதிரி அந்த ஒட்டகத்தினுடைய முன்னங்கால் இடது காலை கட்டி விட்டுருவாங்க. 3 கால்களில் அவை நிற்கும். அறுக்கப்பட்டவுடன் படுக்க வச்சுலாம் அறுக்க முடியாது, ஆடை இருக்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிடக்கூடாது. இப்போ நின்று கொண்டே இதை அறுக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் வெளியாக 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 ஒட்டகம் இருக்கிற பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போட்டு பாருங்க. யூடியூப்புகளில் அதனை எப்படி அறுக்கிறது, அதை அறுக்கும் போது அவ்வளவு சீக்கிரத்தில் அதை அறுக்க முடியாது. ஆனால் அந்த ஒத்த காலை தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது புரிந்து கொள்ளும், அது நமக்கு கட்டுப்படுங்கிற செய்தியை நமக்கு அந்த சவாப்புங்கிற முறையில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, அது ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தியை இப்படி பிடிச்சிக்கிடுவான், இப்படி நிற்கும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பான். அதை அறுக்கிறவங்க அந்த நல்ல நாலேஜ் உள்ளால் போட்டு இப்படி கரன்னு அறுக்கிற அந்த வேலையில ஆக்ஸா பிளேட் வச்சு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படி லேசாக ஒரு கீறி விட்டு போயிடுவான். அது வாட்டுக்கு பொல 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 பொலன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டி முடித்த உடனே அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் வெளியே வந்த உடனே அது என்ன செய்யும், கால் நடுங்க ஆரம்பிக்கும். 3 காலில் தான் நிற்கிது, அதுவாகவே சாய்ந்து விடும். அப்படிங்கிறது ஒட்டகத்தினுடைய இயல்புகளில் ஒன்று. ஒரு பெரும்பகுதி மனுஷனுக்கும் அப்படித்தான், உடம்புல உள்ள ரத்தம் வெளியே போயிருச்சுன்னு சொன்னால் நிற்க முடியாது, கால்கள் எல்லாம் நடுங்கும், அப்படியே என்ன செஞ்சிடும், சாஞ்சிரும். இதே மாதிரி தான் அந்த ஒட்டகமும் சாய்ந்து விடும். இதா வஜபத்து ஜுனூபுஹா, அதனுடைய முதுகந்தண்டுகள் கீழே சாஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது அதனுடைய உயிர் ஓட்டம் அடங்கி விட்டால் அப்படிங்கிறத எல்லாம் அப்படி சொல்றான். ஃபகுலு மின்ஹா, அதுல இருந்து நீங்க சாப்பிட்டுக்கங்க. முழுசா அதனுடைய உயிரோட்டம் அடங்கியதற்கு பின்னால் அது சமைச்சு சாப்பிட்றது சம்பந்தமான விஷயங்கள் அதுல இருந்து நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லி தரப்படுகிறது. இந்த ஒட்டகம் சம்பந்தமான இந்த விஷயங்கள் நமக்கு இந்த ஆயத்தில் வருது. குறிப்பாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வருவதனுடைய நோக்கம் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். எப்படி சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்றானோ அது மாதிரி இந்த ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய முழுமையான தஃப்சீர்களை விலகி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி